வந்து நம்ம வேற ஒரு டயக்ராம் வந்து எப்படி ஈஸியா வரைகிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து சூழி நீள்வெட்டு தோற்றம் இந்த டயக்ராம் வந்து எப்படி ஈஸியா வரைகிறது அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு வரைஞ்சு பார்க்க போறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய டவுட்டை வந்து நீங்க என்ன பண்ணலாம், சந்தேகங்களை வந்து நீங்க வந்து பதிவிடலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு வந்து இந்த சூழி நீள்வெட்டு தோற்றம் எப்படி ஈஸியா வரைகிறதுன்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு எக் ஷேப்ல ஒரு ரவுண்ட் வந்து வரைவீங்க. வரைஞ்சிட்டு இந்த ரவுண்டை வந்து கீழே அழைச்சிருங்க. அங்கேயும் அழைக்கிறீங்க, இங்க பாதியா இந்த இடத்துல வந்து அழைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக் ஷேப்ல ஒரு ரவுண்டு போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்றோம்னா, இந்த ரவுண்டை வந்து இந்த அழைச்ச இடத்துல இருந்து அப்படியே வெளியில கொண்டு வரோம். அழைச்சிட்டு இதை வந்து சரி பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்றோம்னா, உள்ளார ஒரு கோடு, அந்த கோடு வந்து சரிசமமா இருக்கணும், இது கரெக்டா இருக்கணும். அந்த கோடை வந்து கீழே அந்த அழைச்ச இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறீங்க. அடுத்து அதே மாதிரி இங்க பாதியில இருந்து இந்த கோடோட சரிசமமா கொண்டு வரீங்க. நான் எப்படி வரையணும்னா அதே மாதிரி அந்த வீடியோவை பார்த்து நீங்க வரைஞ்சு பாருங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, உள்ளார ஒரு எக் ஷேப்ல நம்ம அவுட்டர்ல வரைஞ்ச மாதிரி ஒரு எக் ஷேப்ல ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே வரைஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து கோடு வந்து போடக்கூடாது. இதையும் இதோட சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தூள் காம்பு வடு. இது வந்து எப்படி வரையுதுன்னா, இங்க அதே மாதிரி இதே ஷேப்ல இந்த கோடோட அப்படியே மேல கொண்டு போய் இந்த கோடு நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி மேலே கொண்டு போய் இதுல இப்படி போட இப்படியே தீட்டிருங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த சென்டர்ல என்னென்ன வரும்ன்றத அடுத்து வரைகிறோம். எடுத்த உடனே நீங்க வந்து இந்த டாட் எல்லாம் போடக்கூடாது. அடுத்து இதுல இருக்கிற மாதிரி இந்த உள்ளார இருக்கக்கூடிய சூழ் திசு கருப்பை இதை தான் நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வரையணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய செப்பல் இருக்குல்ல, அந்த ஷேப்ல வந்து இந்த டயக்ராம் வந்து வரைகிறீங்க. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இதுல கருப்பை 1 2 3. அடுத்தது இதுல அதே மாதிரி 1 2 3. ரெண்டுல வந்து ஒரு சின்னதா ஒரு ரவுண்டு, அதுக்குள்ளார ஒரு ரவுண்டு. இதுல இப்படி வரைஞ்சிட்டுக்கோங்க. இதுல டாட் போட்டுக்கோங்க. இதுலயும் டாட் போட்டுக்கோங்க, இதுலயும் டாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, இதுல எப்படி வரைஞ்சிருப்போமோ அதே மாதிரி சின்ன சின்னதா அந்த மீனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த செதில்கள் மாதிரி நீங்க வரைவீங்க. கொஞ்சம் பெரிய செதில்கள் மாதிரி வரைங்க, அப்பதான் சீக்கிரமா நம்ம இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சி முடிக்கிறது. கொஞ்சம் பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு இப்படி வரைஞ்சிங்கன்னா டக்கு நம்ம வரைஞ்சி முடிச்சிடலாம். அந்த டயக்ராம் வந்து ஃபில் ஆகிடும் வரைஞ்சி. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வரைஞ்சிருங்க வேகமா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து புள்ளி வைக்கிறீங்க. புள்ளி வந்து லாஸ்ட்ல வச்ச கூட நீங்க போடணும்.
புள்ளி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாகங்கள் பிடிக்கிறதுக்கு இந்த லாஸ்ட்டில் வந்து இங்கே வந்து அந்த கோடு வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்து இப்படி உனக்கு தெரிகிற மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுப்பாங்க. அந்த கோட்டில் வந்து இது கொண்டு போய் இப்படி அனுப்பிச்சுப்பாங்க. அந்த கோடு வந்து வெளியே தெரியக்கூடாது, உனக்கு தெரிகிற மாதிரி இந்த கோடு வந்து போட்டுப்பாங்க. அப்போ ஒரே மாதிரி அழகாக லைனாக இருக்கும். அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து சலாசா முனை. இந்த இடம் வந்து கேப்பாக இருக்கும், எந்த ஒரு இது இல்லாமல் கேப்பாக இருக்கும். அது வந்து சலாசா முனை. அப்போ வந்து சலாசா முனை அதில் இருக்கிற மாதிரி. அடுத்த ரெண்டாவது இந்த கோடை வந்து நம்ம என்ன பண்றோம்னா சூளுரை. அடுத்து வந்து இந்த இடம் சூல் திசு. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி மேல வரைஞ்சது மாதிரி நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம். அதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா கருப்பை. அடுத்த கீழே அந்த கேப் நம்ம ஃபர்ஸ்ட் அழைச்ச அந்த கேப் வந்து சூல் துளை. அடுத்து இங்க மேல அந்த அந்த இணையிற இடம் வந்து சூல் தழும்பு. சூல் தழும்புன்னு சொல்றோம். இது வந்து சூல்காம்பு. அப்ப எல்லா இடத்துலயும் சூன்ற வார்த்தை அதிகமா வந்துருக்கு. இந்த இடம் இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் இந்த டயக்ராம்ல பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டு இருக்கு, இந்த இடத்துல கூட எழுதலாம் காம்பு வடு. காம்பு வடுன்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லா இடத்துலயும் அந்த சூன்ற வார்த்தை அதிகமா இருக்கும். இது நீங்க எப்படி ஞாபகம் வைக்கிறீங்கன்னா சூன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 இருக்கு. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சூளுரை, சூல் திசு, சூல் துளை, சூல் தழும்பு, சூல் காம்பு, சூல் காம்பு வடு. அப்ப இது வந்து நம்ம ஈஸியா மைண்ட்ல வைக்கிறதுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு ரவுண்ட் வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு இந்த சைடு அந்த லெஃப்ட் சைடு வந்து நம்ம அழைச்சிருப்போம். அழைச்சிட்டு கீழே அந்த கோடை வந்து இதோட இப்படி இணைச்சிருக்கோம். அடுத்து உள்ளார வந்து ஒரு கோடு, இந்த சைடு அதே மாதிரி. இது வந்து சரிசமமா இருக்கணும், இந்த சைடு அதே மாதிரி சரிசமமா இருக்கும். அடுத்து உள்ளார வந்து ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா சூல் திசு வந்து உள்ளார வந்து வரையும். சரியா? இது வந்து நீங்க வரைஞ்சு பார்க்கணும். நல்லா வரைஞ்சு பார்த்துட்டு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய டவுட்டை வந்து பதிவிடுங்க. சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.